வணக்கம், நமஸ்கார் சகோதரர்களே, ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்களே, வணக்கம், வெல்கம், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு வேக்கன்சி, பைக் டிரைவர் டெலிவரி ஜாப் துபாய். இது நீங்கள் யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. துபாய்க்கு நார்மலாக வந்து ஏஜென்ட் இல்லாமலே எல்லாரும் விசா எடுத்து போயிடலாம். அங்கே உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இது எப்படி வேணால் நடக்கும். அதெல்லாம் நான் போட வரல. ஓகே, ஸோ நார்மலாக அது 50,000 60,000 செலவு பண்ணாலே போயிடலாம். அது சம்பளம் கம்மி. அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, சார் துபாய் வேணாம், சம்பளம் சரியில்லைன்னு. எல்லாரும் வெளியே போகிறது சம்பளத்துக்கு தான். ஸோ அப்போ இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கட்ட வேண்டாம், ஆனால் கட்ட வேண்டியிருக்கு. இந்த விசா, இந்த பைக் டிரைவர், டாக்ஸி டிரைவர், இந்த விசா வந்து ஃப்ரீலான்சர் விசா மாதிரி, நம்ம ஆசாத் விசான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் விசா, தனிநபர் விசா, அப்படித்தான் இது. அதாவது பைக் டிரைவர் தான் மாச சம்பளத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கோட்டா கொடுத்துருவாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணணும், இத்தனை டெலிவரி இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த பைக் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இது எப்படின்னா, இதுக்கு யாராவது நீங்கள் வயசு ஒரு 45 50 வயசு வரைக்கும், 48 45 வயசு வரைக்கும் பைக் ஓட்டுறவங்க, முதுகு வலி எனக்கு இருக்குன்னா வேண்டாம். இப்போ நான் பைக் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஓட்டணும், எந்த அளவுக்கு அதிகமாக ஓட்டுறோம், இங்கே ரேப்பிடோ, சொமாட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க, அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த பைக்கை பிடிச்சிட்டாலே போதும், காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும், காசு வந்துக்கிட்டு இருக்கும், எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ. ஓகே, அப்போ துபாயில் இவங்க பேசிக் ஒரு சேலரி இது வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்குன்னு ஒரு டியூட்டி ஹவர்ஸில் 14 டெலிவரி பண்ணணும். ஓகே, அது பைக் டெலிவரி, அது ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை கொரியராக இருக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே பாருங்க, எத்தனை கொரியர் வகை இருக்குது. அவங்க வார்டு பைக்கில் ஓடிக்கிட்டே இருக்காங்க, டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெலிவரிக்கு மேலே இவ்வளோ காசு அப்படின்னு இருக்கு. அதே சேம் மெத்தட் தான். அப்போ இவங்க பேசிக் சேலரின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இத்தனை 14 டெலிவரிக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ டெலிவரி பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு இவ்வளோ காசு. அல்லன்னா 7.5 கிராம்ஸ் பெர் டெலிவரி. ஓகே, அதில் அவங்க சாப்பாடுலாம் தரமாட்டாங்க. இறங்கின உடனே கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அக்காமடேஷன் 1 மாதத்துக்கு ஃப்ரீ தராங்க. அதுக்கப்புறம் அக்காமடேஷனும் ஃபுட்டும் நம்ம செலவு தான். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் விசா மாதிரி. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காசு. உழைக்கலைன்னா தூங்குறீங்களா, தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அதனால மாச சம்பளம்னு சொல்லாம ஒரு டெலிவரிக்கு 7.5 கிராம்ஸ். ஒரு கிராம்ஸ் இன்னைக்கு 25 ரூபா தாண்டிடுச்சு. ஓகே, ஒரு நாளைக்கு. அப்போ அவங்களுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 14 டெலிவரி, ஒரு டியூட்டி ஹவர்ஸ் கணக்கு. அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் அது ஓவர் டைம் மாதிரி, அந்த மாதிரி இருக்கு. ஆக இதுக்கு சம்பாத்தியம் எப்படின்னா, இந்த சம்பாத்தியத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா உழைக்கிறவங்களுக்கு ஒரே அப்பார்ட்மெண்ட்ல, ஒரே மல்டி ஸ்டோரி கமர்ஷியல் பில்டிங்ல 5 டெலிவரி முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அது அப்படிதான் வரும். ஒரு ஏரியான்னு கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஏரியாவில் எல்லா டெலிவரியும் நம்ம தான், அது ரெகுலராக வந்துட்டு இருக்கும். அதனால சில ஆர்டர் கேன்சலேஷன் இருக்கும். அந்த ஃபுட்டு அவங்களுக்கு தான், பொருளை திருப்பி கொடுத்துருவோம். ஃபுட்டு இருந்துச்சுன்னா திருப்பி எடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ப்ளஸ் டெலிவரி பண்ண இடத்துல டிப்ஸும் இருக்குது. அது நம்ம எவ்வளோன்னு சொல்ல விரும்பலை. ஓகே, ஆமாம், அது நார்மலாக ஒரு 2 கிராம்ஸ் 5 கிராம்ஸ்னு கொடுப்பாங்க. தந்தா வாங்கிக்கணும், இல்லைன்னா பரவாயில்ல. ஆக மொத்தம் 70,000க்கு மேலே 70-80,000 நம்ம இந்தியா அனுப்பலாம். அந்த ஜாப் தான் இது. அவங்க பைக்கு கொடுத்துட்றாங்க, இறங்கி லைசன்ஸ்க்கு ட்ரையல் போட்டு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. எல்லாம் இந்த காசில் தான். ஓகேவா? ஃபுட் அக்காமடேஷன் நம்ம பார்த்துக்கணும். இறங்கின 1 மாதத்துக்கு அக்காமடேஷன் நம்ம தந்துடுவாங்க, ஃபுட்டு நம்ம பார்த்துக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசால தான் போகிறாங்க. இதுக்கு வந்து இங்கே நம்ம மெடிக்கல் போடலாம், போட்டுக்கலாம். அங்கே போய் தான் அது ஆக்சுவலாக பயோமெட்ரிக் முடிச்சு 2 வருஷத்துக்கு 1 வருஷம் அடிப்பாங்க, அப்புறம் ரினியூவல் பண்ணிக்குவாங்க. நம்ம 1 வருஷம் இருந்துட்டு அதுக்குள்ளே லைசன்ஸ்லாம் 1 மாதத்துக்குள்ளே லைசன்ஸ் வந்துடும், நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நல்ல ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நீங்கள் வேறு விசால மாறிக்கலாம். இல்லைன்னா 4 வீலருக்கு கூட ஈஸியாக ட்ரையல் போட்டால் உங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிடும். துபாய் லைசன்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். இந்த லைசன்ஸ்க்கு தான் அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தான் உங்களுக்கு நான் விவரம் சொல்கிறேன். நான் இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு நமக்கு தேவை ஒரு பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும், ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோகிராஃப் இருந்தாலே போதும். இது 500. ஏன்னா இப்போ தான் இந்த கவர்மெண்ட் ஒரு நார்மலாக 1 இயர் ஆச்சு. ஸோ முன்னாடிலாம் பைக் அலௌடு கிடையாது, இப்போ பைக் அலௌடு. நம்ம இந்தியா மாதிரி அங்கேயும் டெலிவரிக்கு அதிகமான ஆள் தேவை. அப்போ காரில் பண்ண முடியாது, பைக்கில். அப்போ பைக்கு நிறையா ஃபுட்டுக்கு, மற்றபடி பொருளுக்கு, அன்றாட காய்கறிகள், பதார்த்தங்கள், எல்லாத்துக்கும் இது தேவைப்படுது. ஆக ஒரு டெலிவரிக்கு 7.5 கிராம்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு சாதாரணமாக 20 டெலிவரி பண்ணிடலாம்.
அப்போது உங்கள் சேலரி என்ன? அப்போது மாதத்துக்கு ஒரு 5 லீவ் போட்டுட்டோம் நாமளே இல்லையா, ஒரு 4 லீவ் போட்டோம் அப்படின்னா கூட 25 ஒர்க்கிங் டே கணக்கெடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அது வந்து ஆக்சுவல் ஒர்க்கு. மற்றபடி வண்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் வந்து அப்ளிகபிள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ 3000 யூரோ சம்பாதிச்சு நீங்கள் மிச்சப்படுத்திங்கன்னா உங்களுக்கு 75,000 ரூபா ஆச்சு. ஏன்னா இவன் 4000 வரைக்கும் சொல்லலாம். அதுக்கு ஃபுட்டு அகாமடேஷனுக்கும் மட்டும் நமக்கு வந்து ஒரு 1000 கிராம்ஸ் தள்ளிட்டா கூட 3000 கிராம்ஸை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். இந்த ஒரு பைக். இதுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி உங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க, நீ வர்றது கரெக்டு தானா, இல்லை ஏஜென்ட் ஏமாத்திரான்னு சொல்லக்கூடாது. அதான் இன்டர்வியூ, வேற ஒன்றும் இல்லை. பைக் நல்லா ஓட்டுவீங்களா, ஓகே. மற்றபடி அந்த ரூட் மேப்பிங், ஜிபிஎஸ் அந்த இதெல்லாம் ட்ராக் பார்க்குறாங்க, ஓகே. அதெல்லாம் நம்ம சொமோட்டோக்காரன்ட்ட லேக்கஸ் ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுன்னா சொல்லிக் கொடுக்க போகிறான். இப்படி தான்ப்பா பார்க்கணும், இப்படி தான்ப்பா போகணும், அதில் ப்ளஸ் மைனஸ் என்ன, ஆர்டர் கேன்சலேஷன்னா என்ன, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஐயோ எனக்கு தெரியாத, அனுபவம் இல்லையே, நத்திங். பைக் நல்லா ஓட்டுவீங்களா, கேர்ஃபுல்லாக இதில் சம்பாதிக்கலாம். ஓகே, நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ சாதாரண ஒரு கம்பெனி வேலைக்குன்னா நாங்கள் சார்ஜ் பண்ண ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்ணுவோம்னு வச்சுக்கிறேன். பட் இதுக்கு வந்து லைசன்ஸ் அவங்க எடுத்து தர்றாங்க. சில கம்பெனி வந்து ஃபுல் அமௌண்ட்டே வாங்கிட்டு இறக்கிடுறாங்க. அதுக்கு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு ஆகுது. ஆனால் நான் என்ன பேசியிருக்கேன்னு சொன்னால், ஒரு ½ அமௌண்ட் இங்கே வாங்கி தரேன், மீதி அங்கே சம்பளத்தில் கழிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இது எவ்வளோன்னா, இப்போ ஒரு இந்த இதுக்கெல்லாம் வந்து 10,500 கிராம்ஸ் மட்டும் அவங்க அந்த இறக்கி அந்த ஐடியெல்லாம் பண்ணி கொடுத்து அக்காம அடித்து டிரைவிங் லைசன்ஸ் பண்ணி தர சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் பாதி அமௌண்ட் கட்டிக்கணும், மீதி நம்ம டிக்கெட் போட்டு ஏறிக்கணும். இந்த விவரத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பட் பெரிய கம்மி பட்ஜெட்டில் ஆக்சுவலி ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கலாம், இல்லை 1,20,000 செலவாகுதுன்னு வைங்களேன். மீதி நம்ம ஒரு 4 மாதத்தில் அங்கே கட்டிக்கலாம். லைசன்ஸ் உள்ளது, அழகு போல் ஏறி போய்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் விசா 20 நாளில் ஏறி இறங்கிடலாம். அழகு போல் இறங்கினோடனே அந்த இறங்கி அந்த பயோமெட்ரிக்லாம் முடிச்சுட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் அந்த இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டோம்னா அந்த 10-15 நாளைக்கு அவங்க ரூட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிவரிக்கு போயிடலாம். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இருந்தால் நல்லது. ஹிந்தி தெரியாதவங்க ஹிந்தி கற்றுக்கலாம், அங்கே ஹிந்தி ஜாஸ்தி. மற்றபடி ஒரு பயப்பட வேண்டிய தேவையில்லை, தைரியம் தான் வேணும், சம்பாதிக்கலாம். ஓகே, ஸோ லைசன்ஸோட ஒரு ஜாப் கிடைக்குது. ஆக்சுவலி ஃப்ரீலான்ஸ் விசா இந்த விசா பேர். இதைத்தான் வெளிய இடத்துல 2 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்கவுங்க ஒரு வேலையை தேடிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க நல்ல சம்பளத்தில். அதே தான் இந்த கம்பெனிக்காரன் செய்கிறான். எப்பா லைசன்ஸு விசாக்கெல்லாம் நான் கொடுக்குறேன், நீ பாட்டு சம்பாதிச்சிக்கலாம் காலம் வரைக்கும், 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அப்படி. அதனால தான் இதை பண்ணி கொடுத்து இவ்வளோ சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த பட்ஜெட் நான் சொல்லிடுறேன். 1.25 ரூபாயில் நீங்கள் கட்டி ஏறி போயிடலாம். அந்த மீதி ஒரு 500 கிராம்ஸோ ஒரு 600 கிராம்ஸோ நீங்கள் அங்கே சேலரியில் கட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பு இருக்குது. இது மற்ற இடத்துல இதே வேகன்சி வந்திருக்குது, எப்படின்னு தெரியல எனக்கு, அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் செய்கிறாங்களா இல்லைன்னு. ஸோ கம்மி பட்ஜெட்காரங்களுக்கு சீக்கிரம் போடணும்னா மேக்ஸிமம் 10 to 15 days. ஓகே, இதில் எப்படி இருக்குன்னா, சாதாரண விசிட் எம்ப்ளாய்மெண்ட் நான் அட்வான்ஸ் எடுக்க மாட்டேன். பட் இதில் எப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அப்ரூவல், லேபர் அப்ரூவல்னு ஒரு காப்பி வரும். நம்ம இப்போ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த உடனே இ விசா எதுவும் வராது, அது கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வரும். அந்த அப்ரூவலில் நீங்கள் பார்த்துக்கலாம் யாருக்கிட்ட போகிறீங்க, என்னத்துக்காக போகிறீங்கிறது. அதுக்கு பிறகு 40,000 சார்ஜ் பண்ணுவேன். இது நீங்கள் எனக்கு தந்தாலும் சரி, இல்லைனா துபாயில் இருக்கவங்க ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது எப்படின்னு, இந்தியாவிலையா இல்லை அது வேறு டாலர்ஸ் டிரான்ஸ்ஃபராக்ஷன், அதில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை என்ன நம்பி கொடுத்தாலும் சரி, விசா வந்தோடனே பேலன்ஸ் கிட்டுங்க, நீங்களே டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் ஒரு 15 ரூபா கழிச்சிங்க, ஏறி போயிட்டே இருக்கலாம். இல்லைனா நான் போட்டு உங்களை டிபார்ச்சர் பண்ணுறேன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்ப்பேன். நம்ம அனுப்புறதுல அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கா இல்லையா, அதுவும் கம்மி பட்ஜெட்டில் இதான் பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட்டை நான் முக்கியமாக சொல்கிறேன். துபாயில் அடிக்கிறாங்க, கொள்றாங்க, குண்டு போடுறான், எல்லாருக்கும் ஒரு லிமிட்டு தான், தாக்கத்து இல்லை, அதாவது தெம்பு இல்லை. அடித்து சோர்ந்து விட்டாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் அடிச்சுட்டே இருக்க மாட்டான், அங்கங்கே குண்டு விடும், அவ்வளோதான். அந்த இடத்துல ஏதாவது பாதிப்பு இருக்குது. நம்ம அப்படியே பயந்துட்டுனா எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. இப்படியே பயந்து நானும் அப்படி தான் கொஞ்ச நாள் பிஸ்னஸே பண்ண முடியாமல் தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா வெளியே போடுற பணம் வராது திருப்பி. அவன் ஒன்றுமே நடக்கலாம் அந்த காரணத்தை சொல்லிடுவான், நமக்கு வேலை நடக்காது, காசும் திருப்பி வராது. இதனால தான் நாங்கள் கொஞ்சம் அமைக்கி வாசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாட்டிலையும் யுத்தம் நடக்குது. நாளைக்கு ஒரு எதுவுமே நடக்காத நாட்டில் போய் இறங்கும் பொழுது அங்கே ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணும்? அதனால் நம்ம விதி அப்படித்தான், கடந்து போவோம் அப்படின்னுட்டு நிறைய வேகன்சி நான் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செய்யுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எது வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நான் சந்திப்போம். இன்னும் நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கு, நீங்கள் பாருங்க. எனக்கு தேங்க்யூ.